Hi friends, உங்களுக்கு US அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போயிட்டு தனியாக எங்கள்கிட்ட ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரேட் எவ்வளோங்கிறத நான் சொல்லுவேன். பப்ளிக்கில் இதை சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணும்போது சொல்கிறேன். இருக்கிற பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஃப்ரீயாக ப்ராக்ஸியும் கிடைக்கும். அதே ப்ராக்ஸியை வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெனியூல் பண்ணுற ரேட் எவ்வளோங்கிறதையும் நான் ப்ரைவேட்டாக உங்களுக்கு சேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டில் யூன் பயோ ஹாங் அப்படிங்கிற பேரில் 20 சென்டில் ஒரு ஒர்க்கு சர்வே ஒன்று இருக்குது. அந்த சர்வே வந்து டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வே எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு பிராண்டை பற்றி கேட்பாங்க. சர்வே லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சர்வே வந்து ஓப்பனில் வச்சுருக்கிறேன். இந்த சர்வேக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து அக்ரியா டிஸ்அக்ரின்னு கேட்குறாங்க. அக்ரி கொடுத்தா தான் வந்து அடுத்தது பேஜ் போகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ ப்ளீஸ் செலக்ட் த ஒன் பிராண்ட் ஃப்ரம் த லிஸ்டட் பிலோ மோஸ்ட் ஃபெமிலியர் டு யூ. எது வந்து ஃபெமிலியராக இருக்கோ அந்த பிராண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எந்த பிராண்டும் நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு பிராண்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஹெர்ம்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு பிராண்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. நான் வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் ரெஸ்பான்ஸ். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஒருவேளை வந்து இந்த மாதிரி சர்வே போகும்போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்து வேறு பிராண்டை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அது போகுதான்னு பார்ப்போம். செயின்ட் லாரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அடுத்தது போகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் கரெக்டு. ஸோ யூ ஹாவ் விசிட்டட் செயின்ட் லாரண்ட் ஸ்டோர். எஸ், விசிட் பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து அக்ரி டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்குற கொஸ்டின் தான். இதுக்கு வந்து நம்ம அதை ரேண்டமாக கிளிக் பண்ணிட்டே வரலாம். எல்லாத்துக்குமே கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்களான்னு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ இருந்துச்சுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணணும். மாற்றி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணுற ஒர்க்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஎஸ் அக்கௌண்ட்டில் இந்த சர்வேலாம் பண்ணலாம். டைப் பண்ணுற மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஓகே, திஸ் இமேஜ் ரெப்ரசன்ட் கிரியேட்டர்ஸ் செயின்ட் லாரண்ட் கிரியேட்டட் பை ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணியிருக்கிற செயின்ட் லாரண்ட் அப்படிங்கிற பிராண்டு வந்து இருக்குது. அலைன் பர்சனலி செயின்ட் லாரண்ட் ரெப்ரசன்ட் இமேஜ். ஸோ அதுக்கு குட் லுக்கிங்காக இருக்கா, ஆர்டிஸ்டிக்காக இருக்கா, ஃபன்னாக இருக்கா, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல் கிடையாது, சிம்பிள், ஜென்டில், ப்ரொஃபஷ்னல். ஓகே, ஸோ இங்கே வந்து அடுத்தது வந்து இது லக்ஸரியாக இருக்கா, மாடர்னாக இருக்கா, இது மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே வந்து பேஸ்ட் ஆன் த இமேஜ் அபோவ் இஃப் தேர் இஸ் மோர் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜஸ்டிவ் please provide what words best capture essence depicted in image. இந்த இமேஜில் வந்து எந்த வேர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்டில் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரைட் சைடில் கொடுத்துட்டே வாங்க. ஸோ அவ்வளோதான், அடுத்தது பேஜ் போகலாம்.
மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் போகுது. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்னவா கொடுத்துருங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன ஜெண்டர், என்ன ஏஜ் இருக்கோ டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. இது பிலோ $20,000, காலேஜ் யூனிவர்சிட்டி டிகிரி, ஆக்குபேஷன் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஏதோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கோடு வந்துடும். ப்ளீஸ் என்டர் த சர்வே கோட் ப்ரொவைட் in our MTech survey. Failure input MTech survey code we provide will result in no incentive. அங்கே கொடுத்துருக்கிற கோடை வந்து அந்த சர்வே பேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடை வந்து அங்கே பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ரெடி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கோடு மறுபடியும் கொடுப்பாங்க. அந்த கோடை வந்து அதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.